புதன்கிழமை என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு இந்த மறந்திருக்கின்ற இந்த காலை, இந்த அதிகாலையிலே நாங்கள் எழும்பிவிட்டு, உதாரணமாக 5 மணிக்கு எழும்பக்கூடியவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியே வந்தாலும் அதிகமாக பறவைகளின் சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். ஒரு அழகான காலையிலே ஒரு வெளியிலே வீட்டை இருந்து வெளியே வந்து பார்க்கின்ற பொழுது இயற்கை மிக அழகாக இருக்கின்றன. உதாரணமாக பனிகள் அந்த இலத்திலே இருக்கின்றதை, அதே போன்று பறவைகளின் சத்தத்தை கேட்கின்ற பொழுது மனதிலே எனக்கு ஒரு சுத்தமான நிம்மதியான அழகான ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அதனால் எமது கிடைக்கின்ற இந்த வாழ்க்கை மனிதராக, உதாரணமாக அதிகமாக விலங்குகளை விட புத்திசாதூரவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். புத்திசாதூரியவர்களாக நாங்கள் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லாமே சிந்தித்து செய்ய முடியும். ஆனால் அந்த மிருகங்களுக்கு அது அவங்களுக்கு சிந்தித்து தனியாக அது செயற்பாடுகளை செய்ய முடியாது. யார் ஒருவரை அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் மனிதர்களுக்கு அப்படி அல்ல. மனிதருக்கு எந்த விதமான அச்சம் சந்தேகம் இல்லாமல் அவங்களோட கடமைகளை சரியான முறையிலே செய்ய முடியும். அப்படி செய்கின்ற பொழுது நாங்கள் கட்டாயம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம், இந்த காலை வேளையிலே எமது வசந்தம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் நாங்கள் கூறியது ஒரு விடயம் என்னவென்றால், நான் ஒரு சிறந்த மனிதராக வாழ வேண்டும். மனிதர் என்பது ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை அமையக்கூடியவர்களாக இந்த கடவுளை படைத்த இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் மிகவும் அக்கறையோடு பயன்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் மரணத்துக்கு பிற்பாடு நாங்கள் செய்கின்ற நல்லதோ கெட்டதோ பற்றி சிந்திக்க வேண்டியது ஒரு சூழ்நிலை எங்களுக்கு கிடைக்கும். மரணத்துக்கு முகம் கொடுக்கின்ற நேரத்திலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புண்ணியவர்களே, மரணத்துக்கு நாங்கள் கிடைக்கின்ற நேரத்திலே எனக்கு நான் செய்த அத்தனையோ நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் வந்து கொண்டே செய்து அந்த கிட்டத்தை வந்து கொண்டே இருக்கின்றன. நீங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். மரணத்துக்கு முகம் கொடுக்க நேரத்திலே நாங்கள் என்ன சிந்திக்க வேண்டும்? நான் செய்கின்ற நல்லதை சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திப்போமாக இருந்தால் அவருக்கு ஒரு நல்ல அடுத்த ஜன்மத்திலே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் புத்த பெருமானின் போதித்த போதனைகளே அதிகமாக இதன் அந்தத்தி பெற்ற நந்தத்தி. இந்த காலகட்டத்திலே நாங்கள் ஒவ்வொருவரையும் புனிதமான செயற்பாடுகளை செய்து வர வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவர் ஒரு சிறந்த மனிதராக வாழ முடியாது. ஆரோக்கியா பரமாலாப, சுகமாக சுதந்திரமாக ஆரோக்கியத்தை இருக்கின்றவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். ஆனால் அதிகமாக பார்க்கின்ற பொழுது பல நோயாளிகளை வைத்தியசாலைக்கு சென்றாலும் கூட நாங்கள் பார்த்தாலும் மிக வேதனையோடு மிக கவலையோடு அவங்கள் இருக்கின்றார்கள். அதுக்கு காரணம் அவங்கள் சரியான அவங்கள உடல்நலத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கவில்லை என்பதை தான் எனது கருத்தாக இருக்கிறது. அதனால் நிச்சயமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆரோக்கியமாக வாழக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குமாக இருந்தால் நிச்சயமாக எந்த விதமான பிரச்சனைகளை இல்லாமல் ஒரு சுதந்திரமாக வாழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அதே போன்று நிச்சயமாக இந்த காலை வேளையிலே நீங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். உங்களோட வீட்டு சூழ்நிலை, அதே போன்று இயற்கை மிகவும் அக்கறையோடு நீங்கள் வைத்துக்குமாக இருந்தால் உங்களுக்கு நன்றாக வாழ முடியும் என்பதை கூறி இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை புத்த பெருமானினுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மபத்ராஜதாக்கீம் கம்பீரா வர்தனாபிஸ்தனபர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரீயாம் லக்ஷ்மீம் திவ்யைர் கஜேந்திரைர் மணிகணகஜிதை ஸ்நாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே
சர்வமாங்கல்யயுக்தாம். வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய நாள் நம் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும். நாம் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியளிக்க வேண்டும். இவை எல்லாவற்றிற்கும் இறைவனுடைய திருவருள் நமக்கு நிறைய வேண்டும். எனவே நாம் இந்த இறை வழிபாடுகளிலே ஈடுபாடுகள் இருக்கின்ற பொழுது அந்த இறைவனுடைய திருவருள் சக்தியானது ஒன்று சேர்ந்து நம்முடைய காரியங்களை எல்லாம் நிறைவேற்றுமா. எனவே நாம் இந்த ஆலய வழிபாடுகள் செய்து இறையருளை பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இறைவனுடைய திருவருளை பெற்று இறைவனுடைய திருவடியை வணங்கியதாக மணிவாசகப் பெருமான் சொல்லுகிறார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அந்த இறைவனுடைய திருவருளினாலே இறைவனுடைய திருவடியை நான் வணங்குகிறேன் என்று அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று மணிவாசகப் பெருமான் சிவபுராணத்திலே போற்றுகிறார். அந்த அவனுடைய அருளை எப்படி நாம் பெறுவது, இதை தாம் எப்படி பெற்றார் என்பதையும் திருவாசகம் தந்த மணிவாசகன் முதல் வரியிலே குறிப்பிடுகிறார். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அந்த இறை சிந்தனை எப்பொழுதுமே நமக்குள்ளே இருக்க வேண்டுமா. அந்த சிந்தனை, அந்த எண்ணங்கள், இறைவனுடைய எண்ணங்கள் உள்ளத்திலே இருக்க இருக்க தானாக அந்த அருள் வந்து சேருமா. பொதுவாகவே நாம் ஒன்றையே நினைத்து கொண்டு இருப்போமா இருந்தால் அது நமக்கு நிறைவேறும் என்பது ஒரு ஐதீகம். அந்த வகையில் இந்த இறை வழிபாட்டிலே நாம் இறை சிந்தனையிலே இருக்கின்ற பொழுது அதற்கு இறைவனுடைய திருவருள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த இறைவனுடைய திருவடியை வணங்குகின்ற பாக்கியத்தை நமக்கு கொடுக்கலாம். அவ்வாறு நாம் இறைவனை வணங்கிவிட்டால் நம்முடைய வாழ்வில் நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், சோகங்கள், வேதனைகள், சங்கடங்கள் இவையெல்லாம் சூரியனை கண்ட பனி போல மறைந்து விடுமா இந்த இறையருள் சேருகின்ற பொழுது. பொதுவாக இந்த வெள்ளிக்கிழமைகளிலே, செவ்வாய்க்கிழமைகளிலே, பௌர்ணமி நாட்களிலே, இன்னும் விசேஷமான விநாயகருக்குரிய சதுர்த்தி திதி நாட்களிலே, முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி, கார்த்திகை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் போன்ற நாட்களிலே இந்த ஆலய வழிபாடுகளிலே நாம் சென்று இறை வழிபாடுகளை செய்கின்ற பொழுது அந்த இறைவனுடைய திருவுருளெல்லாம் நமக்கு வந்து சேருமா. இவ்வாறான நிறைந்த நாட்களிலே இறை சக்தி அதிகமாக அந்த பெருக்கெடுப்பது போல இறை சக்தி அதிகமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நாட்கள் இந்த வெள்ளி, செவ்வாய், பௌர்ணமி போன்ற இந்த நாட்களெல்லாம். அந்த நாட்களிலாவது நாம் ஆலய வழிபாடுகளை செய்து இறைவனுடைய பரிபூர்ணமான திருவருளையெல்லாம் நாம் பெறுகின்ற பொழுது நம்முடைய எண்ணங்கள், நாம் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ அவையெல்லாம் இந்த இறை அருளினாலே நமக்கு கிடைக்குமா. இப்போ சில பேர் நாமெல்லாம் எத்தனையோ விஷயங்களை எண்ணுவார்கள், அவர்களுக்கு அது கைகூடாது. சில பேர் எதுவுமே வேணாமல் இருப்பார்கள், அவர்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளும் வந்து கொண்டே இருக்கும். இவையெல்லாம் போன ஜென்மத்திலே செய்த பலாபலன்கள். அந்த முன் ஜென்மத்திலே நாம் என்ன எல்லாம் செய்தோமோ அதற்குரிய பலாபலன்களையெல்லாம் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த ஜென்மத்திலே இறை வழிபாடுகள் நாம் செய்வதன் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்த வினைகளெல்லாம் நம்மை விட்டு விலகி நமக்கு புதிதாக நல்ல அருள் கிடைக்காவிட்டாலும் இந்த பழைய வினைகளெல்லாம் அற்றுப்போகின்றதே ஒரு பெரிய ஒரு சிறப்பாக இருக்குமா. அந்த வகையிலே நாமும் இவ்வாறு இந்த இறை வழிபாடுகளிலே ஈடுபடுகின்ற பொழுது நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த முற்பிறவியிலே செய்த பாவங்களெல்லாம் விலகி நல்ல சிறந்த மனிதர்களாக இந்த பிறவியிலே நாம் நல்ல வாழ்வு வாழ்வதற்கும் புனிதமான தெய்வீக சிந்தனை கொண்ட வாழ்வு வாழ்வதற்கும் இந்த இறைவனுடைய திருவருள் நமக்கு நிறைய பெற வேண்டும். அவ்வாறு இந்த இறையருள் கிடைக்கின்ற பொழுது இறைவனுடைய திருவருளினாலே நாம் எல்லா விதமான பேறுகளும் பெற்று
பேரானந்த வாழ்வதற்கு இறைவனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன நிறைவு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களானி சந்து. சுபம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபியஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பாத். வசந்தன் டிவியின் ஆராதனை நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்று செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதியில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா மனித சமூகத்துக்கு நிறைய செல்வங்களை கொடுத்திருக்கின்றான். அது சொத்துக்களாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், இன்னும் பல விடயங்களாக இருக்கலாம். உண்மையில் நாங்கள் அந்த செல்வங்களை செலவழிக்கின்ற பொழுது நாங்கள் சிக்கனமாக செலவழிக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அவன் குறிப்பிடுகின்ற பொழுது, அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்ற பொழுது, அவர்கள் செலவழிப்பார்கள், வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், உலோபித்தனமாகவும் இருக்க மாட்டார்கள், இரண்டுக்கும் இடையில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். எனவே நாங்கள் உலோபித்தனமாகவும் இருக்கக்கூடாது, வீண் விரயமாகவும் நாங்கள் செலவு செய்யக்கூடாது. மாற்றமாக சிக்கனமாக நாங்கள் செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையான மனிதராக வாழ்ந்தார்கள். எளிமையை விரும்புகின்ற மனிதராகவும் அவர் இருந்தார். அதே போன்று அவருடைய தோழர்கள் செலவழிக்கின்ற பொழுது தர்மத்துக்காக அதிகம் செலவழிப்பார்கள். அவருடைய தேவைகளுக்காக சிக்கனமாகவே செலவழிப்பார்கள். உண்மையில் அல்லாஹ் தஆலா இந்த சிக்கனமாக நாங்கள் செலவழிக்கின்ற பொழுது மேலதிகமாக இருக்கின்றவைகளை நாங்கள் சேமித்து வைக்கலாம். அவை எங்களுடைய எதிர்காலத்துக்கு உதவுகின்ற விடயமாக இருக்கலாம். இந்த விடயத்தை நாங்கள் ஏனைய உயிரினங்களிலிருந்து நாங்கள் பாடமாக கற்றுக்கொள்கின்றோம். எறும்பு தனக்கு தேவையான அளவு உணவை எடுத்துக்கொண்டு மீதமுள்ள உணவை ஒருபோதும் வீண் விரயம் செய்யாமல் அது சேமித்துக் கொள்கின்றது. அது மழை காலத்திற்கு அதற்கு உதவுகின்றது. அதே போன்று தேனீக்களும் அவைகளுக்கு தேவையான அந்த பானிகளை எடுத்துக்கொண்டு மீதமுள்ளதை சேமிக்கின்றது. அது அதனுடைய எதிர்காலத்துக்கு உதவுகின்றது. அதுபோன்றுதான் மனிதர்களும் நாங்கள் செலவழிக்கின்ற பொழுது தேவையான அளவு நாங்கள் செலவழித்து மீதமுள்ளதை நாங்கள் சேமித்து வைக்கலாம். உண்மையில் இந்த விடயத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த வரலாற்றோடு பார்க்கின்ற பொழுது நாங்கள் புரிந்து கொள்வோம். ஒரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவு கண்டு அந்த கனவுக்கு விளக்கமாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இன்னும் 7 வருடத்தில் அதிகமான பஞ்சம் வரப்போகின்றது என்று. உடனே அந்த அரசன் அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அவரே அந்த பஞ்சத்தை நீக்குமாறும் சொல்கின்றார். உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிகமாக எல்லா மக்களிடத்திலும் இருந்து நிறைய சொத்துக்களை அவர்கள் சேகரிக்கின்றார்கள், அதனை சேமித்து வைக்கின்றார்கள். பின்னர் அந்த 7 வருடங்களின் போது கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் இந்த சேமித்த பொருட்கள் உதவியாக இருந்தது. அந்த நாட்டில் பஞ்சமோ வறட்சியோ அங்கு காணப்படவில்லை. எனவே நாம் செலவழிக்கின்ற பொழுது நாம் வீண் விரயம் செய்யாமல் சிக்கனமாக செலவழிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற பொழுது, குலு வஷ்ரபு வலா துஷ்ரிஃபு, நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், மாற்றமாக வீண் விரயம் செய்யாதீர்கள். நிச்சயமாக வீண் விரயம் செய்வதென்பது சைத்தானுடைய பண்பாகும். எனவே இந்த உலகத்தில் தற்பொழுது அதிகமான மனிதர்கள் ஆடம்பரங்களை விரும்பி அதிகமாக செலவு செய்கின்றார்கள், அதிகமாக வீண் விரயம் செய்கின்றார்கள். உண்மையில் எதிர்காலத்தில் எங்களுடைய சமூகத்துக்கு சேமித்து வைக்கக்கூடிய நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அது நீர்வளமாக இருக்கலாம், மின்சாரமாக இருக்கலாம், காட்டு வளமாக இருக்கலாம், ஏனைய வளங்களாக இருக்கலாம். அனைத்தும் நாங்கள் மாத்திரம் பயன்படுத்துவதற்கல்ல, மாற்றமாக எமது எதிர்கால சமூகத்தினரும் அதனை பயன்படுத்த வேண்டும். அந்த வகையில் எங்களுக்கு தேவையான அளவு மாத்திரம் எடுத்துக்கொண்டு மீதமுள்ளதை நாங்கள் சேமிக்க வேண்டும். எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் அதனை கொடுக்க வேண்டும். அந்த வகையில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொன்னது போன்று நாங்கள் பொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துவோம், மீதமுள்ளதை சேமித்து வைப்போம். அந்த விடயத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுவோமாக என்று கூறி விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, புதியதொரு நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்று செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதியில் நாங்கள் கால் பதித்திருக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளாக வழி நடத்துவாராக.
இன்றைய நாளில் மிகவும் ஒரு அழகான ஒரு இறைவனுடைய வார்த்தையை தியானத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் புத்தகம் 20வது அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகின்ற ஒரு காரியத்தை நாங்கள் கவனிப்போம். கடவுளின் ஒவ்வொரு வாக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது. தம்மை அடைக்கலமாக கொண்டவர்களுக்கு அவர் கேடயமாயிருக்கின்றார். இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு அந்த வார்த்தை திரும்பவும் சொல்கின்ற ஒரு காரியத்தை கவனிப்போம். அவருடைய வார்த்தைகளோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் நீ பொய்யனாவாய், அவர் உன்னை கடிந்து கொள்வார். வரம் 2 உம்மிடம் கேட்கின்றேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிற அந்த வரம் என்னவென்றால், எனக்கு அருமையானவர்களே, நான் சாவதுக்குள் அவற்றை எனக்கு அளித்தரலும், வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகல செய்யும், எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமையும் வேண்டாம். கேட்குற வரம் என்னவென்றால், எனக்கு செல்வமும் வேண்டாம், வறுமையும் வேண்டாம். ஏன் செல்வமும் வேண்டாம், வறுமையும் வேண்டாம்? அதற்கு காரணம் இருக்கிறது. இங்கே பாருங்கள், சொல்கின்ற காரியம் என்னவென்றால், எனக்கு செல்வமும் வேண்டாம், வறுமையும் வேண்டாம், எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தரலும், எனக்கு எல்லாம் இருந்தால் நான் உம்மை எனக்கு தெரியாதென்று மறுதளித்து விடுவேன், ஆண்டவரை கண்டது யார் என்று கேட்க நேரிடும், நான் வறுமையுட்டால் திருடனாகி என் கடவுளின் தீர்ப்பேருக்கு இழிவு வந்துவிடும். அதாவது நிறைய செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தால் எனக்கு என்ன குறை இருக்கிறது? ஆண்டவரை கண்டது யார்? நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லி உன்னை மறுதளிக்கக்கூடும். வறுமையாக இருந்தால் ரொம்ப பிரச்சனைக்குள்ளாகி நான் திருடனாக மாறி உம்முடைய பெயருக்கு இழுக்கு நேரிடும். அதனால் எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமையும் வேண்டாம், அண்டண்டைக்கு தேவையான விஷயத்தை எனக்கு தந்தரலுன்னு சொல்லி இந்த பகுதியிலே நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இது மிகப்பெரிய ஒரு சத்தியமாக இருக்கிறது. நன்றாக நாங்கள் கவனித்து பார்ப்போம். எங்களுடைய வாழ்க்கை, நாங்கள் சாதாரண குடும்பமாக இருக்கிற பொழுது நிறைய ஜெபம் செய்கின்றவர்களாக, ஆண்டவருக்கு ரொம்ப பக்தியாக பற்றுறுதியோடு நாங்கள் வாழ்வராக இருக்கிறோம். எல்லா வசதிகளோடு நிறைய தொழில் வாய்ப்புகள் அல்லது நிறைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் வந்த பிற்பாடு எங்களுக்கு நேரம் இருப்பதில்லை குடும்பமாக இருந்து ஜெபிப்பதற்கு. ஏன்? என்னுடைய கணவர் அவர் ஃபேக்டரியிலிருந்து வர வேண்டும், என்னுடைய மகன் தொழிலுக்கு போயிட்டார், நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜெபிப்பதில் சாத்தியமற்றது. ஏன்? தொழிலின் நிமித்தமாக அதன் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ரொம்பவும் வறுமையான காலத்தில் என்ன நடக்கும் என்றால், உழைக்க வேண்டும், ஏதாவது எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ரீதியில் நாங்கள் ஆண்டவரை பிரிவதில்லை. ஆனால் இந்த சாதாரணமாக அன்றைய திகதியில் அந்தந்த உணவை உண்டு அந்தந்த தேவை நிவர்த்தி செய்கின்றவருடைய குடும்பத்தை பார்த்தோம் என்று சொன்னால், அவர்களுடைய குடும்பங்கள் நிறைய ஜெபம் இருக்கிறது. இதிலிருந்து ஆண்டவர் என்ன சொல்ல வருகின்றார் என்றால், நீ பணத்தில் உயர்ந்து போனாலும், செல்வம் திரட்டுகின்ற மனிதனாக இருந்தாலும் ஆண்டவரை விட்டு ஒரு காலம் விலகி நடக்காது என்று ஆண்டவர் சொல்கின்றார். நீ ரொம்ப வறுமையில் போனாலும், ஒன்றுமே இல்லாமல் பூட்சமாக போனாலும் ஆண்டவரை விட்டு விலகி போகாதே, அவரை பற்றிக்கொள் என்று ஆண்டவர் எங்களிடத்திலே அழைப்பு விடுக்கின்றார். யோசித்து பார்ப்போம் எங்களுடைய வாழ்க்கையை. நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஆண்டவருக்கு மிகவும் வைராக்கியமான ஒரு வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இல்லை ஏனோ தானோ என்ற வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறதா? அப்படி இருந்தால் அதற்காக நாங்கள் செபிப்போம், அதற்காக மன்றாடுவோம். ஆண்டவர் தாம் இன்றைய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளாக வழி நடத்துவாராக. ஆமென்.